ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம், மார்க்கெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17,616 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் அடுத்தது கிராஸ் என்பிஏ 1.33% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.43% இருக்குது. இதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதே ஐசிஐசிஐ பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ரெண்டு பேங்குமே, ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சரி, ஐசிஐசிஐ பேங்கும் சரி, ரெண்டுமே ரீசென்ட்லி வந்து 52 ஹை டச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் டச் பண்ணாங்க. இப்போ வந்து ரெண்டுமே 52 ஹை பக்கத்தில் நிற்குது, அதாவது ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணி நிற்குது இந்த ரெண்டு பேங்குமே. ஐசிஐசிஐ பேங்கோட ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசட் 2.52%. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 6.7% தான் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. 1.94% தான் ரிட்டர்ன் ஆன் அசட்டும் வளர்ந்துருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு. நான் என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் நிறைய பேர் கமெண்ட் என்ன சொன்னீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஒரு 9% விழுந்திருக்குது. இது போக இன்கமும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதர் இன்கம் இருக்குல்ல, அந்த பேங்கோட அதர் இன்கம் அது ஒரு 34% விழுந்திருக்கு, 12,027 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு இருக்குது. அதில் 14.01 crore ஈக்விட்டி ஷேர் வந்து விற்றுருக்காங்க. அது மூலமாட்டி உங்களுக்கு 9,552 crores வந்திருக்கு. இதில் ஒன் டைம் கெயின் பார்த்தீங்கன்னா 7,341 கோடியாக இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா வந்து இந்த பேங்கோட சப்சிடரி March 19, 2024 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி இவங்களோட ப்ரொவிஷன் வந்து குறைஞ்சிருக்கிறது முக்கியமான ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. ப்ரொவிஷன் வந்து 76% குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஓவர்லாட்டு ஐசிஐசிஐ பேங்கை கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கை ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 1905 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், வெயிட் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 1407 ரூபாவில் இருக்குது. இதுலேயும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் தான் இவங்க ஒரு ஃப்ரெஷ் 50 டச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட் இந்த ரெண்டு பேங்கும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மார்ச்சில் வாங்கியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பவரில் 191 லேக் ஷேர் ஆட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஆட்டு இதோட வேல்யூ வந்து 82 கோடியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதில் 33 லேக் ஷேர் வந்து வச்சிருக்கிறாங்க. பிப்ரவரியில் வெறும் 7 லேக் ஷேராக இருந்தது, இப்போ 33 லேக் ஷேராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட வேல்யூ 55 கோடி. சென்டம் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பிப்ரவரியில் வெறும் 6 லட்சமாக இருந்த ஷேரு இப்போ 13 லேக் ஷேராட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 202 கோடி. டிபிஓ டெக் அதில் வெறும் 90 லட்சமாக இருந்த ஷேரு இப்போ 159 லட்சம் மட்டும் மாறி இருக்குது. அதோட வேல்யூ 1915 கோடி. அசாட் இன்ஜினியரிங் 33 லட்சமாக இருந்த ஷேரு பிப்ரவரியில் இப்போ 46 லட்சம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 626 கோடி. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 106 லட்சம் இருந்த ஷேர் பிப்ரவரியில் இப்போ 145 லட்சம் மாட்டு இருக்குது. அதோட வேல்யூ 476 கோடி. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 337 லேக் ஷேர் இருந்தது பிப்ரவரியில், இப்போ 436 லேக் ஷேர் வந்து ஓன் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ 353 கோடி. பிடிசி இந்தியா அதில் வந்து அதாவது பிப்ரவரியில் 45 லேக் ஷேர் ஓன் பண்ணியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்போ 58 லேக் ஷேராட்டு இருக்குது. இதோட வேல்யூ 94 crores. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா 1726 லட்சம் ஷேர் வந்து வச்சிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. பிப்ரவரியில் 1385 லட்சம் தான் இருந்திருக்கு. அதோட வேல்யூ 1044 crores. ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா 52 லேக் ஷேர் வந்து வச்சிருக்கிறாங்க மார்ச்சில். பிப்ரவரியில் வெறும் 42 லட்சம் ஷேர் தான் இருந்துச்சு. அதோட வேல்யூ 290 கோடின்னு சொல்கிறாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஷேர், அதாவது இந்த கம்பெனிஸில் எல்லாமே அதிக அளவில் பங்குகள் வாங்கியிருக்காங்க பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்துருந்தோம், நல்லா பண்ணியிருந்தாங்க. Q4 பிஸ்னஸ் அப்டேட், Q4 ரிசல்ட்ஸ் இன்னும் வரல, பிஸ்னஸ் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஆவரேஜாக 20% எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அது போக இந்த பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 63 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 51 ரூபா, 51.6. ரீசெண்ட் டேஸில் இவங்க வந்து 55 ரூபாய்க்கு கீழே வந்தாங்க அந்த பங்கு.
52 வீக் லோவே 52 ரூபா கிட்ட இருக்குது. 55 ரூபா பக்கம்லாம் ரொம்ப நாள் இருந்துச்சு. அந்த டைம்லலாம் நம்ம ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. மேபி இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேங்க் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிசல்ட்ஸ் நல்லா வர சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஏன்னா ரொம்ப நாளாக பெருசாக ரிட்டர்ன் கொடுக்காம இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை. மேபி இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட்டும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ப்ரோ ஐ எம் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட், வேர் ஐ கோயிங் டு இன்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு, கோல்டு ETF அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் எனக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் 18 அப்படி இருக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது ப்ரோ. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது 18 அந்த சுச்சுவேஷன்லாம் வரும்போதே அப்போவே நான் ஸ்டார்டிங்லேயே பேன் கார்டு எடுத்துகிட்டு நான் அப்போவே 300 400 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். டேரக்ட்லி ஸ்டாக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பெருசாக கோல்டு ETF அதிலலாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. டேரெக்டாகவே ஸ்டாக்லேயே இறங்கிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் நானும் பார்த்தீங்கன்னா சில பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருப்பேன். ஸ்டில் அது வந்து எனக்கிட்ட இன்னும் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்குது. அது எனக்கு அது பேர் கூட ஞாபகம் இல்லை. சம் ஸ்டாக்ஸ் வேணால் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நிறைய பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் பாடம் கற்றுக்கிட்டு பென்னி ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு லாட்ரி மாதிரி ஏதாவது ஒன்று தான் லக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டி பேக்கர் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் உள்ளே வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் கோல்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸ்டாக்ஸோட கோல்டு தான் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த வருஷமும் சரி. அது லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் பார்த்தாலே கோல்டு தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கம்பேரிங் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக்ஸை விட கோல்டு தான் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இப்போ இருக்க கோல்டு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் 10 இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி என்ன மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டாக்ஸில் போடலாம், நல்ல ஸ்டாக்ஸில். இல்லை எனக்கு ஷார்ட் டேர்மில் ஏதாவது யூசேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டு அது மாதிரி போகிறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் வந்து ஒரு 10 வருஷம் ஜேர்னி போட்டதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஸ்டாக்ஸுக்கு வந்தேன். பட் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு அது மாதிரி பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த பாரதி ஏர்டெல்லில் ஆப்ஷன் 1900 CE ஏப்ரல் 24 வாங்கியிருக்கிறேன், 16 rupees. இப்போ 12 என்ன ஆகும் சார் அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் 3 days தான் இருக்குது. அதாவது 16 rupees, இப்போ 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஆகும்னு கேட்குறாரு. நான் என்னத்த சொல்ல, நான் ஹவு மெனி டைம்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன், பாரதி இந்த ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் பக்கம் போகாதீங்க. செபி வர ரூல்ஸை வந்து டைட்டன் பண்ணாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து நான் அந்த கிணத்துக்கு தான் சாடுவேன் அப்படின்னு சொல்லி சாடுறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாங்கிட்டு டவுன் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் நானே பண்ண மாட்டேன். மாதிரி நீங்கள் வந்து என்னட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவில் கணக்கு வச்சுருப்பாங்க. குறிப்பாக ரூரல் ஏரியாஸில் உள்ளவங்கலாம் இதில் பயங்கரமாட்டு அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இங்கே தான் பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே. ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இப்போ ரீசெண்டாட்டு நான் வந்து கன்சிடர் பண்ணும்போது 24 கன்சிடர் பண்ணேன். சடக்குனி ஒரு 75 வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி 37 நிற்குது இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். பட் நான் ரிசல்ட்ஸ் வரட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். புக் வேல்யூவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா புக் வேல்யூ 15 தான் இருக்குது, இப்போ 37 இருக்கிறாங்க. நான் வந்து 24 ரூபாவில் கன்சிடர் பண்ணேன், 70 ரூபா தாண்டி போச்சு. இப்போ வந்து 37 ரூபாவில் இருக்குது. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல பேங்க் தான், பட் கவர்மெண்ட் அதிக அளவில் ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால பெருசாக யாரும் பேசுறது இல்லை. பட் இது ஃபண்டமெண்டலி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நல்ல பேங்க் தான். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓப்ராய் ரியல்டி ஃபினான்ஷியல் 25ல் அவங்களோட புக்கிங்ஸ் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5266 கோடியாக இருக்குது. 32% அந்த யூனிட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓப்ராய் ரியல்டி கொடுத்த அப்டேட். அவங்களோட புக்கிங்ஸ் வந்து 31% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் இவங்க 100% ஸ்டேக் வந்து கானா என் கோல்டு அப்படிங்கிற கம்பெனியில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து கோல்டு பேங்கிள்ஸ் அதில் ஸ்பெஷலைஸ்டான கம்பெனி. மும்பையிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 225 கோடியாக இருக்குது. 100% ஷேர் ஷாப் மூலம் மட்டும் தான் அந்த அக்யூசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கை கோல்டு கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61,20,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில். இது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை தான் கொடுக்குறாங்க. 369 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுவும் ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. மெர்சிடிஸ் பென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட நெட்வொர்க்கை சவுத் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு பெங்களூரு, ஹைதராபாத் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நியூ சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து இனாக்ரேஷன் பண்ணி எங்களோட ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லீடர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் ரேட்டை இது கட் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி சிஓ பிரசாந்த் குமார் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க கொடுக்குற அப்டேட் என்னன்னா, அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வித் பேலன்ஸ் வந்து 10 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து 3% வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க போல். அதே வந்து 10 to 25 lakhs இருந்து அப்படின்னா 3.5% அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் பிட்வீன் 25 lakhs to 50 lakhs அப்படின்னா 4% வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம். அதே 50 lakhs வரைக்கும் தாண்டி போகுது அப்படின்னா 5% வரைக்கும் கொண்டு வராங்க. அவங்களோட ப்ரொஜெக்டட் லோன் க்ரோத் 12 to 15% ஃபினான்ஷியல் 26 இருக்கும். கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 85% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பேங்க் வந்து மேலே வருதா. அதாவது ப்ராஃபிட் வந்து 63% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் தான் மேலே போக மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.3 மில்லியன் யூனிட்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவரால் எக்ஸ்போர்ட் வந்து 53,63,089 யூனிட்ஸு. இது லாஸ்ட்டு சேம் பீரியட் லாஸ்ட் ஃபிசிக்கலி ரெண்டிங் இயரில் பார்க்கும்போது 45,494 யூனிட்ஸாக இருந்துச்சு. 45,494 யூனிட்ஸ். அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து 5.4% இருக்குது. பர்சஞ்சர் வெஹிக்கிள் ஷிப்மெண்ட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளோ இருக்குன்னா 7,70,364 யூனிட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷத்தில் மட்டும். யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் அதோட எக்ஸ்போர்ட் வந்து 54% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 3,62,160 யூனிட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். டூ வீலர் எக்ஸ்போர்ட் 21% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 4,41,98,403 யூனிட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். த்ரீ வீலர் எக்ஸ்போர்ட் 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 80,986 யூனிட்ஸ் நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாட்டு ஆஃப்ரிக்கா நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸோட அப்டேட்ஸு. இது ஷியாம் அப்படிங்கிற அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5.3 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட்வொர்க் 18 மீடியா ஸ்டாக்கு. ஸோ இவங்க கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 29.09 crores வந்து நெட் லாஸ் இந்த Q4 போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 561 கோடியாக இருக்குது. இவங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 195 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 2,792 கோடியாக இருந்திருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது லாஸ் குறைஞ்சிருக்கு, பட் ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ அந்த டைமில் 2,000 கோடிக்கு மேலே இருந்த ரெவன்யூ இப்போ வெறும் 561 கோடி தான் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியோகாமேட்டின், ஸ்டார் இந்தியா இதெல்லாமே வந்து மெர்ஜாக இருக்குது. ஆனால் அப்போ அது இல்லை. அப்போ சுச்சுவேஷன் வேறு, இப்போ சுச்சுவேஷன் வேறு. ஸோ இந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து டெபாசிட் ரேட்டை குறைக்கிறாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களோட இந்த டெபாசிட் ரேட் கட் பண்ணுறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த டெபாசிட் ரேட் கட் பண்ணுறதுனால அவங்களோட க்ரோத் வந்து ஹட் பண்ணாது. ஏன்னா இப்போ டெபாசிட்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா பெருசாக டெபாசிட் வராது. அது வந்து அவங்களோட க்ரோத்தை ஹட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க லாங் டேர்ம் பிளேயர் தான், அதாவது லாங் டேர்மாக தான் நாங்கள் கண் வைக்கிறோம்னு சொல்லி HDFC பேங்க் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.